அம்மா அழாதீங்கம்மா, இருங்கம்மா பாப்போம்மா. க்ளோஸ் ஆயிடுச்சுமா, இனி பயப்பட வேண்டியதில்லை. எக்கோலாம் இனி பார்க்க வேண்டியதில்லை, சரியா? இந்த குழந்தை பிறந்த 3 நாள் இருக்கும்போது ஹார்ட்ல இருந்து அப்நார்மல் சவுண்ட் வருதுன்னு சொல்லி என்கிட்ட எக்கோக்காக கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ பார்த்தப்போ PDA பேட்டன் டக்டஸ் ஆர்டரியோசிஸ் அப்படிங்கிற ஒரு அப்நார்மல் கனெக்ஷன் இருந்துச்சு. ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு நார்மலாகவே கருவில் இருக்கும்போது அந்த கனெக்ஷன் இருக்கும் ஆக்சிஜன் சப்ளைக்காக. பட் பிறந்த உடனே க்ளோஸ் ஆயிடணும். பட் இந்த பேபி க்ளோஸ் ஆகாமல் இருந்துச்சு. ஆனால் 3 மில்லிமீட்டர் மீடியம் சைஸில் தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ரத்த குழா கனெக்ஷன்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு 3 months டைம் கொடுத்தோம் அதுவாக க்ளோஸ் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு. பட் பிரச்சனை என்னன்னா, PDAங்கிறது ஒரு ஹை ப்ரெஷர் ஏரியாவில் இருக்க ஒரு கனெக்ஷன். ஸோ க்ளோஸாக வாட்ச் பண்ணோம், பீரியாடிக்கலாக ஃபாலோ பண்ணோம். 3 மாசத்துக்குள்ளேயே அந்த சத்தம் மறைஞ்சிருச்சு. இப்போ எக்கோ பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அந்த PDA க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு. பட் சில PDA தான் இந்த மாதிரி நேச்சுரலாக க்ளோஸ் ஆகும். சிலது பெருசா இருக்கு, 3 மாசம் ஆகியும் அதுவா க்ளோஸ் ஆகல, இல்ல ரத்த குழா கனெக்ஷன்லாம் கொஞ்சம் அப்நார்மலா இருக்குன்னா அதை சீக்கிரமே க்ளோஸ் பண்ணணும். எதர் சர்ஜிக்கல் க்ளோஷர் ஆர் ஆன்ஜியோ வழியா பண்ற டிவைஸ் க்ளோஷர் பண்ணணும். ஸோ உங்க டாக்டர் என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு தான் போகணும்.